நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். ஆமென். இங்கே இப்படி போட்டிருக்கா? எங்கேயா வேதாகமத்தில் வேலை பார்ப்பது ஐஸ்வரியத்தை கொண்டு வரும் அப்படின்னு போடப்பட்டிருக்கா? வசனத்தில் அப்படி சொல்லாது. உலக மனுஷங்க சொல்லுவாங்க வேலை பார்த்தா பணம்லாம் வரும்ன்றலாம் சொல்லுவாங்க, உண்மைதான். ஆனால் வேதம் ஒருபோதும் அந்த வார்த்தையை இங்கே இன்க்ளூட் பண்ணவே கிடையாது. நல்லா கவனிங்க. நீங்களும் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் வேலை பார்த்தால் ஐஸ்வர்யம் வரும். அந்த ஐஸ்வர்யம் வேறு. அது வேதனை உள்ள ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பீங்க. வேதனையோட தானே சம்பாதிக்கிறீங்க. வலி வேதனையோட தானே. 100 ரூபாய்க்கு எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது சொல்லுவோம். வேலை பார்த்துருக்குமே சில பாரு எப்படி இருந்தா இன்னைக்கு இப்படி இவன் இப்படி பேசுகிறான், இவன் இப்படி பேசுகிறா, இப்படி திட்டுறாங்க, அப்படி திட்டுறாங்க. இவங்ககிட்டலாம் கேவலப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த காசுக்காக லோன் அலைய வேண்டியதாக இருக்குது. காலை எழுந்திரிச்சு தூக்கம் இல்லாமல் சரியான இது இல்லாமல் எவ்வளவு பாடுபட வேண்டியதாக இருக்கிறது. ஐயோ கத்தாவே, வேலை பார்த்தா தான் சம்பளம் இப்படி கான்செப்டில் வளர்ந்தீங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும். ஆனால் தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட கான்செப்ட் வரக்கூடாதான். வேலை பார்க்கணும், வேலை பார்த்தா சம்பளம். ஆனால் வேலையால் தான் ஐஸ்வர்யனாவேன் என்ற கான்செப்ட் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அது உலக கான்செப்ட், தூக்கி போட்டுருங்க. ஏன்னா வேதம் எந்த இடத்துல வேலை பார்த்தா தான் கோடீஸ்வரனா ஆவேன்னு சொல்லப்படலை. அப்படின்னா அது சொல்லியிருக்கும். நீ அந்த மாதிரி நீ ஆக முடியாது. அநேக நேரம் நிறைய பேர் வேலை பார்க்குறான், பயங்கரமாக கொடுமையால வேலை பார்க்குறான். அவன் கோடீஸ்வரனா இருக்கான்னு பார்க்குறீங்களா? சும்மா வரும் அப்போ பார்த்தா அவன் பாட பயமாக போய்கிட்டே இருப்பான். சில வேலை பார்த்துருக்கீங்களா? தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு என்னத்தை கொண்டு வரும்? அப்போ வேலையை நம்பி வாழ்வது நம்முடைய விசுவாசம் இல்லை. நீங்கள் அப்படி தான் விசுவாசிச்சிருக்கீங்களா? ஆனால் தான் தோற்று போயிட்டே இருக்கீங்க. அப்பப்போ நீங்கள் வேலையை விசுவாசிக்கக்கூடாது. வேலையை விசுவாசிப்பதல்ல, ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறேன். வேலையை விசுவாசிப்பதல்ல, ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருது. இப்போ அதே இடத்துல தான் வேலை பார்க்குறேன், அதே வேலையை பார்க்குறேன். ஆனால் இப்போ ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை பெருக்கி கொண்டு வருது. நான் போட்ட முதல் கொஞ்சம் எடுக்கிறது எதனால்? ஆசீர்வாதத்தினால். புரியுதுங்களா? அதே வேலை தான் இப்போ பார்க்க போகிறேன். ஆனால் உங்கள் மைண்டு இப்போ மாறுது. பழைய மனுஷனுடைய மைண்டோட போய் பார்த்தீங்க, தோற்று போனீங்க. இப்போ மைண்டு இப்போ என்ன ஆகுது? நான் புதிய மனுஷி, நான் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு ஆள் சொல்லணும். காலை எது சொன்னேன்? ரோஜா சிஸ்டர் இருக்கான்னு சொல்லணும். ரோஜா, நீ பழைய மனுஷன் எப்போ பார்த்தா குறையாவே எண்ணிட்டு இருக்காத, கீழான விஷயமாகவே எண்ணிட்டு இருக்காத. உன்னை உயர்வா என்ன? கர்த்தர் உன்னை உயர்வாக வைத்திருக்கிறாரே, மேன்மையாக வைத்திருக்கிறாரே. நீ நல்லா இருப்ப. நீ தொடர்றதெல்லாம் தொடங்கும். ஆண்டோடைய ஆசீர்வாதம் எனக்கு உனக்கு ஐஸ்வர்யத்தை அள்ளி தரப்போ போகுது. போ, நீ தான், உன்னை மிஞ்ச யாரும் இல்லை. இப்படி பேசுங்களே, குதூகலம் உண்டாகும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் இயங்க ஆரம்பித்து விடும். நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி அழுத்தம் போட்டு சரியில்லை, நீ அப்படி இல்லை, குறை, நீ பிறந்தது சரி உள்ளே பேச என்ன ஆகுதுன்னா தேவ ஆசீர்வாதம் வேலை செய்யாமல் போகிறது. புரியுதா? நைட் படுத்திருக்கும் போது கூட பேசிக்கிட்டே இருக்கணும். உள்ள நல்லா தூங்கு, கடவுள் பக்கத்தில் இருக்கிறாரு, நிம்மதியாக தூங்கு. நீ தூங்கும் போதே கடவுள் வேலை செய்கிறாரு. நீ தூங்கும் போதே உனக்கு நன்மை நடக்குது. நாளைக்கான எல்லா நன்மைகளும் தேவன் என்ன பண்ணுறாரு? செஞ்சுட்டு இருக்காரு. நான் தூங்குறேன், கண்ணை மூடி தூங்கும்போது தூங்கவுடனே என்ன தூங்கும்? கரை தூக்கம் சண்டையோட சச்சரவு தூங்கினா விளங்காது. போய் தூங்கணும், நிம்மதியாக போய் தூங்கு. கர்த்தர் மேலே பார்த்த போட்டு, கர்த்தாவே நாளைய நாள் நல்ல நாள், தேவ ஆசீர்வாதம் இன்னும் எனக்கு பெருக்கி தரப்போகுது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை அள்ளி தரப்போகுது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தள்ளி தரப்போகுது. அப்புறம் உனக்கு நீ பேசணும். முத்து, கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை உனக்கு அள்ளி தரப்போகுது. பேசணும். ஐஸ்வர்யத்தை எடுக்க போகிற அதிகமாக. ஆசீர்வாதம் வேலை செய்ய போகுது. ஆசீர்வாதம் பணத்தை கொடுக்க போது, நீ வாங்க போகிற. ஆமேன். அப்படி பேசணும். உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தில் என்ன இருக்குது? வேலை இருக்குது. நல்ல வேலை எனக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் கொண்டு வந்து சேர்க்கும். உயர்ந்த வேலை எனக்கு கொடுக்கும். நல்ல சம்பளத்தை கொடுக்க வைக்கும். இதெல்லாம் எது கொடுக்க வைக்கும்னா, நான் செய்கிற வேலையினால் அல்ல, தேவ ஆசீர்வாதத்தினால். இப்படி திங்க் பண்ணுங்க, அற்புதம் உண்டாக ஆரம்பிக்கும். இப்படி திங்க் பண்ணும்போது தான் ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். புரியுதா? கேட்டுவிட்டு மறந்துட்டு என்னென்னமோ நினச்சிட்டு இருக்காதீங்க. இனிமேல் பழைய மனுஷன் மாதிரி யோசிக்கவே மாட்டேன். அது நடக்க அவங்க இல்லை, இவங்கள அது இல்லை, இது இல்லை, இதெல்லாம் களைஞ்சு போட்டுறணும். இதெல்லாம் பழைய மனுஷன் செய்ய. எனக்கு இவங்க செய்யலை, அவங்க செய்யலை, எனக்கு இவங்க சார்பால் அவங்க சார்பால். ஆசீர்வாதமே ஓ மேலே இருக்குது. அது எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வரும். பேசாமல் உட்காரு. நீ விசுவாசி. விசுவாசி. யாரெல்லாம் உங்ககிட்ட நல்லா பேசணும், இவங்கெல்லாம் என் பக்கம், அதை விசுவாசி. அதெல்லாம் மாற்றி கொடுப்பார் ஆண்டவர். விசுவாசிக்கணும். அப்போ தான் செயல்பாடு பார்க்க முடியும். அது ஆசீர்வாதம் போய் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் உன் சார்பாக மாற்றி விட்டுரும். உனக்கு விரோதமாக எழும்புற மனசு அப்படியே மாறி அவனே உன் சார்பாக வந்துடுவான். ஹலோ, இதெல்லாம் பார்க்க ஆசையா, அனுபவிக்கணும் ஆசையா? உன் கையில் தான் இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ நீ எப்படி உன்னை திங்க் பண்ணணும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆள் என்று. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம் என்னத்தை கொண்டு வருதாம்? ஐஸ்வர்யத்தை
கொண்டு வருகிறது. அப்போ எதை நம்பி வாழணுமா? உங்கள் வேலையை நம்புறதில்ல, ஆசீர்வாதத்தை. அதை நம்புகிறேன், அதை விசுவாசிக்கிறேன். என் மேலே கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்குது, அது எனக்கு வேலை செய்யும். அது என்னை யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ண வைக்கும்? என் சார்பாக அது வேலை செய்ய வைக்கும். நைட்டு படுக்கும்போது சொன்னோம், காலையில் தேவடைய ஆசீர்வாதமே எனக்கு எல்லா வழிவாசத்தை திறந்து கொடு. நான் கர்த்தாவை உங்கள் ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறேன், அது நாளைக்கு எனக்கு நல்ல நிறைய புதையல்களை கட்டளையிட போகிறது. ஆமென். வாசிப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 34-35. ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரும் ஒட்டகளையும் கழுதையும் கொடுத்திருக்கிறார். பாருங்க அந்த பதத்தை கவனிங்களே. கர்த்தர் நிஜமான மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அது என்னத்தை கொண்டு வந்துதான்? சீமான் ஆக்கி இருக்குது. யார? எது ஆக்குனது? ஆசீர்வாதம் சீமான் ஆக்குமா ஆக்காதா? நீ சீமாட்டியா என்ன? உனக்கு நிறைய வேலைக்காரெல்லாம் இருப்பாங்களாம். போங்க, நானே வேலைக்காரமே தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். தேவ பிள்ளைகளே, இனி நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னை சீமாட்டியாக ஆக்கியிருக்கிறது, சீமானாக ஆக்கியிருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் தான் இப்போ ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து வேலை பார்க்க போகிறேன். அதே வேலை தான், ஆனால் இப்போ எண்ணங்கள் மாறிடுச்சு. ஏன்னா முன்னாடி இதே வேலை தான் பார்த்தேன், என்னை நம்பி என்னுடைய உழைப்பை நம்பியே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அதில்லை, என் மேலே கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறேன். அதான் புதிய மனுஷனுடைய செய்கை. புதிய மனுஷனுடைய செய்கை என்ன? தேவன் மனிதனுக்கு என்ன வழங்கினாரோ, தேவ பிள்ளைக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அது தேவ பிள்ளை விசுவாசிக்கணும். தேவ பிள்ளை பாருங்கள், தேவன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உன்னுடைய அம்மா அப்பா அவங்க எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு தான் பிள்ளைகளுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை பார்த்தீங்கன்னா செயின் போட்டு பயங்கரமாக வைப்பாங்க பிள்ளைகளை. அது எதை காட்டுது? இவங்க அந்த அளவுக்கு படிக்கிற ஸ்கூல் முதற்கொண்டு பெரிய லெவலில் இருக்கும். நீங்கள் போய் பக்கத்தில் கூட போய் நிற்க கூட முடியாது. பக்கத்தில் இருந்தால் கூட துரத்தி விட்டுருவாங்க செக்யூரிட்டி. யாரையா நீ போயா, ஆளையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்தாவே இப்படி இருக்குது. சில ஸ்கூலில் போய் நின்று பாருங்கள், உங்களுக்கு நிற்க கூட விட மாட்டாங்க. உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு கூட உங்களுக்கு பெருசாக தெரியல, அங்கே போனீங்கன்னா இதெல்லாம் மட்டமானுமா. இப்போது காரில் போய் இறங்கினா என்ன ஆகுது? வாங்க சார். இப்போ ஆசீர்வாதம் சீமானாக ஆக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் மேலே இருக்குது. நல்ல அதிர்ஷ்டத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஜாக்பேட் மேலே இருக்குது, தொட்டதெல்லாம் தொடங்கும். தேவப்பிள்ளைகளே, இதை விசுவாசித்து இதே தியானம் பண்ணணும், இதில் கவனம் செலுத்தணும். வேலைக்காரனுக்கு நல்லா தெரியுது, வேலைக்காரன் சொல்கிறான், வேலைக்காரன் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடையாது, எஜமான் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. எஜமான் மேலே ஆசீர்வாதம் இருக்குது என்பதை கூட இந்த வேலைக்காரன் கண்டுக்கிட்டான். அவன் தான் சாட்சிடுறான், கர்த்தர் என் எஜமானை மிகவும் என்ன பண்ணியிருக்கிறாராம், ஆசீர்வதித்து தான். யார் சொல்கிறா? அப்போது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆள்னு சொல்லி உலகம் ஒன்றை பார்த்து சொல்லணும். இவர் இப்படி இருக்கானா, இவர் இருப்பதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கர்த்தனை ஆசீர்வாதம் சொல்லணும். இன்றைக்கி நிறைய பேர் சில சீமானாக இருக்கிறாங்க, சொல்லுவாங்க, அவனா 1000 பேரை கொள்ளையடிச்சு என்ன பண்ணுறான். அரசியல்வாதிகளை சொல்கிறாங்களா இல்லையா, இங்கே இப்படி இங்கே இப்படின்னு. பணக்கானா இருக்கலாம், ஆனால் மக்கள் எல்லாம் சபிப்பான், வேதனை உள்ளதை தான் அனுபவிப்பான். தெரியுமா உங்களுக்கு? இப்போ நம்முடைய சாட்சி என்னவா சொல்கிறாங்க, இவன் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு ஆள், இந்த அம்மா கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட ஆள். இந்த அம்மா மேலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கனால தான் இந்த அம்மா எது செஞ்சாலும் என்ன பண்ணுது, வாய்க்குது. இந்த ஐயா எது செஞ்சாலும் வாய்க்குது. காரணம் என்ன? ஆசீர்வாதம் மேலே இருக்குது. ஆக தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதத்துக்கு நீ மதிப்பு கொடுக்கும்போது கர்த்தருக்கு மதிப்பு கொடுக்குற. அவர் உனக்கு வழங்கின காரியத்துக்கு நீ மதிப்பு கொடு, மரியாதை கொடு. மதிப்பு மரியாதை என்னன்னு தெரியல அப்படின்னாத இல்லை, ஈஸி, வேற ஒன்றுமே இல்லை, ஈஸி. கர்த்தர் உன் மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு கனப்படுத்து. நான் ஒரு அதிர்ஷ்டசாலி, எனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது, நன்மைகளை கொண்டு வர ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது, ஐஸ்வர்யங்களை கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது, வராத பணங்களை கொண்டு வரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. இப்படி தான் நம்ம விசுவாசிக்கணும், என்னையும் சேர்த்து தான். தேவ பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுவோம், ஈர்த்து கொண்டு வரும். இதை தான் நீங்கள் நானும் விசுவாசித்து ஆகணும். இதுதான் வழியே. தேவ பிள்ளைகளே, மதிப்பு கொடுப்போம். இப்போ எல்லாமே நம்ம வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கிறது, நமக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஆம், நான் சொன்னபடியே நீ விசுவாசித்த, உன் விசுவாசப்படி உனக்கு ஆகட்டும். நான் சொன்னபடியே நீ விசுவாசி உனக்கு ஆகட்டும். ஆமாம், உண்மைதான், உன் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. ஏன்னா வசனத்தை நான் சொல்லியிருக்கேன்ல. ஆமென். ஆசீர்வாதம் என்னத்தை கொண்டு வரும்? ஆசீர்வாதம் என்னத்தை கொண்டு வரும்? அதே ஆசீர்வாதத்தில் எல்லாமே இருக்குது. வெறும் பணம் மட்டும் இல்லை, எல்லாமே இருக்குது. எதெல்லாம் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் பெற முடியாது நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் நீங்கள் பெற்றுதான் இருக்கீங்க என்பது தான் வேதம் சொல்லுது. பெற முடியாது, ஆகாது, உயர முடியாதுன்றீங்களே, ஏற்கனவே அது இருக்குதுன்றாரு. இனிமே பெறப்போதில் ஒன்றை இருக்குது, அதை சொல்லு. ஆம், இருக்குது, பழிக்குது, நடந்துட்டு பார்க்குறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும், செயல்பட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் சார்பாக நிற்கும். ஹல்லேலூயா. இப்போ எப்படி வாழணும்? வரப்பாக வாழணும். ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்று இந்த பூமியில் வாழ்கிறேன். இந்த பூமியில் நிறைய பேர் தேவ ஆசீர்வாதத்தை இழந்து இருக்கிறாங்க, நாம் பெற்று இருக்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்கிற மனிதனுக்கும் பெறாமல் வாழ்கிற மனிதனுக்குள்ள வித்தியாசத்தை தேவன் காட்டும்படி நீ தேவ வார்த்தை விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா.
சொல்லுங்க, ஆண்டுடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. அந்த ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்த நாள் நான் சீமானா இருக்கேன். நான் சீமானா இருக்கிறேன். நான் சீமானா, இங்கே சீமாட்டி. நான் சீமான் தான் சொல்லுவேன், நீங்கள் சீமாட்டி சொல்லணும் பெண்கள்லாம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்திருக்குது. நான் சீமானா இருக்கிறேன். நான் சீமானா இருக்கிறேன். நான் சீமானா இருக்கிறேன். நான் சந்தோஷமாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். என் வேலையை நம்பி இல்லை, ஆசீர்வாதத்தை நம்பி. வேலையை நம்பி நான் இல்லை, ஆசீர்வாதத்தை நம்பி. அந்த ஆசீர்வாதம் எனக்கு நல்ல வேலையை கொடுக்கும், உயர்த்தும், மேலே கொண்டு வரும். எல்லா கண்களையும், தயவையும், இரக்கத்தையும் அது கட்டளையிடும். நான் வாழ்ந்திருப்பேன், சுகித்திருப்பேன், மேன்மையாக இருப்பேன். நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். என்னை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் மலடி இல்லை, நான் மலடி இல்லை. கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றவள், கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றவன். ஹல்லேலூயா. எல்லாம் எழுப்பி நிற்போம்.